கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக. நாம் தொழுகொள்ளும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு அறிவை பகிர்ந்து கொள்கிற நற்செய்தியின் சுவிசேஷம். ஒன்று கொரிந்தியர் நிருபத்தில் 8வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனே தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமேன், ஆமேன். இன்று நமது சகோதரர்கள் பலர் பலவிதமாக தேவனை பற்றி பற்பல விதமான செய்திகளை குடிக்கிறார்கள். ஜனங்களும் தேவனை புகழ்ந்து வெளிப்படுத்துகிறார்கள். இவருடைய மேலான கிருபையினால் நாங்கள் இவர் மூலமாக சுகம்பகளை ஜீவனோடு இருக்கிறோம் என்று பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவன் என்ன சொல்லுகிறான்? நாங்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள், தேவனை எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமானவர் என்று பேசுகிற நம் வழிகள் என்னென்ன தேவனை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தேவனால் அறியப்படாதவன், தேவனில் அன்பு செலுத்தாதவன், அவன் ஒன்றுமே அறியாதவன். அதான் ஒரு 2வது வசனத்தில் அருமையாக வெளிப்படுத்துகிறார். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியவில்லை. அப்போது ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டுமானால், தேவனை அறிந்தவர்களை அறிய வேண்டுமானால், பரிசுத்தவான்களை நீதிமான்களை அறிய வேண்டுமானால் நாம் முதலில் தேவனில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறிந்து கொண்டால் நாம் தேவனை அறிந்து கொண்டவர்கள் என்று வெளிப்படுத்தலாம். அது வெளிப்படும். நம்மிலே இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு வெளிப்படும். அப்போ நாம் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டேன், தேவனை அறிந்து கொண்டேன், ஏதேனும் ஒன்றை அல்ல, என்னை உருவாக்கி சிரித்த என் தேவனை நான் அறிந்து கொண்டேன். அவரை அறிய வேண்டுமானால் நாம் அவரில் அன்பு செலுத்தினால் மட்டுமே அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரில் அன்பு செலுத்தினால் அவருக்குள்ளாக இருக்க அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளலாம். அதான் 3வது வசனத்திலே பேசுகிறான். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என்ன ஒருத்தர் அறியணுமானால் என்னோடு உறவாடி, என்னோடு பழகி, என்னுடைய குணாதிஷ்டங்களை அறிந்து கொண்டால் நான் அவரையுமே அறிந்து கொள்வேன், அவர் என்னையா அறிந்து கொள்வார்.
அதே போன்றது தேவனை ஒருவன் அறியாவிட்டால், தேவனை அன்பு செலுத்தாவிட்டால் தேவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? தேவனின் அன்பு உரியவன் எவனோ அவருடைய கட்டளை கற்பனையை தலைகளை தாழ்த்தி நீர் பேசும் அடியன் கேட்கிறேன் என்று அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரை நாம் முடிவரை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டவன். எப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவர், அந்த அன்பின் ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் தேவனால் அறியப்பட்டவன். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக பேர் சொல்லை பிரித்து எடுக்கப்பட்டது தேவனால் அறிந்து கொள்ள மனிதன் நம்மளை சிரித்து உருவாக்கிய தேவன் அல்லவா? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நம்மளை பேர் சொல்லி பிரித்து எடுத்தது தேவன் இவரல்லவா என்று அவரை அறிந்து கொண்டவன் தேவனால் அறியப்பட்டவன். ஆமென். வானத்திலேயும் பூமியிலேயும் 5வது வசனம், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், வானத்திலேயும் பூமியிலேயும் அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அது யாருக்கு உண்டு என்றால், தேவனில் அன்பு கூறுகிறவுடன் எவனோ அவனுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு. ஒரே தேவன். அந்த தேவனில் அன்பு கூறுகிற மனிதன், தேவனால் அன்பு கொள்ளப்பட்ட மனிதன், அந்த மனிதன் ஒரே பிதாவாகிய தேவன் அந்த ஒரு மனிதனுக்குள். ஏனென்றால் பூமியிலே வானத்திலேயும் பூமியிலையும் அநேக தேவர்கள் உண்டு என்று எண்ணப்படுகிறவர்களும் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் எங்கே பார்த்தாலும் வானுமண்டலத்தினால் அந்தகார பொல்லாத ஆவிகள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. அநேக தேவர்கள் எங்கே போய் பார்த்தாலும் தெருவுக்கு தெருவு அநேக தேவர்கள் வானத்திலேயும் பூமியிலையும் இருக்காங்க. வானுமண்டலத்தில் பொல்லாத அந்தகார ஆவிகள், பூமியிலும் அதே ஆவிகள் எங்கும் உலாவிக் கொண்டு இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அது யாராவது நின்று போட்டு எப்படி நின்று போட்டால் நமக்கு ஒரே தேவன், அந்த பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவராலேயே சகலமும் உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென். நாம் கண்களால் காண்கிறவர்களும் நாம் போக்கிய நிபந்தத்தில் நாம் கண்களால் காண்கிற அனைத்தும் அவராலே உண்டாயிருக்கிறது. இது யாருக்கு தெரியும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு, தேவனில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனில் அன்பு செலுத்துகிற மனிதனுக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேற்றும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நாமும் அவர் மூலமாக அல்லவா உண்டாயிருக்கிறோம். நம் கண்களால் காண்கிற அனைத்தும் நம் தேவன் உண்டாக்கிறதல்லவா? நாமும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லவா என்று அந்த தேவனை தெரிந்து கொண்டவன் அறிந்து கொள்ளுவான். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமீன். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம சிரித்து உருவாக்கி நமக்கு அவருடைய ஜீவசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாம் அவருக்கென்றே உண்டாயிருக்கிறோம்.
அவருக்கென்று என்றால் அவரை தேடுவதும் துதிப்பதும் தொழுவதும் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்காகவே அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறது. சகலம் அவருக்கென்று நாமும் உண்டாக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு. ஆமேன். ஒரே கர்த்தர். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்னப்படுவர்கள் உண்டு. எப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. நாம் அவரை அறிந்து கொண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னை வாருங்கள் என்ற அழைப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அவருக்கு முன்பாக யாரெல்லாம் போய் பாடி துதி தொழுது கொண்டு நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் இதை பேசி கொண்டிருக்கின்ற அந்த அடிமையும் அவருக்கு முன்பாக ஏதோ வழிபடங்களை எங்கெல்லாம் ஆராதனை துதிபலி சுததுப்பலை ஏறெடுத்து கொண்டிருக்கிற அனைவரும் அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறபடியான அவருக்கு முன்பாக என் ரட்சிப்பின் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவ சுவாசமானவரே, நாங்கள் உம்மால் உருவாக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமோப்பா. எங்களை விட்டு கடந்து சென்று விடாதையும், எங்களை விட்டு வெளியே சென்று விடாதையும். நாங்கள் ஒரே தேவனாகிய கிறிஸ்து இயேசுவையே நாங்கள் தொழுது கொண்டு நிற்கிறோம், உண்மையை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அவருடைய சொந்தங்களாக மாறிவிடலாம். ஆகிலும் எட்டாவது வசனம் பாருங்க. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தது ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் எண்ணிதல் புதுப்பிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புதுசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்ம இன்னைக்கு பாருங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படி பலவிதமான கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள். ஆனால் இதில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ ஒரு வீட்டுக்கு போனால் ஒவ்வொன்றுக்கு அவங்க எதாவது கொண்டு வச்சா அதை நீ சந்தேகப்படாமல் சாப்பிடு. அது நீ அருவருக்காமல் எதை வச்சாலும் சாப்பிடு. அவன் விக்கிரகத்துக்கு படைத்தது என்று சொன்னால் அதை நீ சாப்பிடாத, அதை நீ தொற்றுறது. அதை ஏன் அவங்க கூட இருக்க பிசாசு ஒன்றை பரிசோதனை பண்ணுது. இது விக்கிரகத்துக்கு படைத்ததுன்னு அவன் சொல்ல அவங்க கொடுக்க வேண்டியது தானே. அவன் வீட்டுக்கு போனால் எப்போ சாப்பிடு, நான் சாப்பிடு, நீ சாப்பிடுப்பான்னு தருவழி அதை நீ வாங்கிட்டு சாப்பிடு. ஆனால் அவங்களுக்கு பிசாசு இது எனக்கு வச்சிருந்தது, எனக்குள்ளாது என்னை அவன் மூலியமாக வெளிப்பட்டால் அதை நீ தொடாத. தான் புசிப்பதினால் அதை ஏற்றுக்கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அது நமக்கு ஒரு காரியம் இல்லை. அது நம்ம வாயுடைய சாப்பிடுதோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது வெளியேறி போயிடுது, கழிவாட்டு போயிடுது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவரோடு வாசம் பண்ணலாம். பரிசுத்தவான்களோடு சஞ்சரித்து உலாகலாம். பரிசுத்தவான்கள் பக்கத்தில் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் பேசலாம், அவரோடு உலாவலாம். ஒரே தேவன், அந்த ஒரே தேவனை யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
அது அல்லாமல் நான் எல்லாம் அறிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பரிசுத்த தேவனே ஆராதிப்போம், தொழுது கொள்வோம் என்று அவர் மேல் அன்பு செலுத்தாமல், அவரை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்காமல், தன்னை கொண்டு அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே வழிபடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். எல்லாம் அறிந்தோம் என்றால் அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். தேவனை அன்பு செலுத்தி தேவனை அறிந்து கொண்டவர்கள், தேவனால் அறியப்பட்டவர்கள், அவர்கள் தேவனை மட்டுமே வழிபடத்திலே வெளிப்படுத்துவார்கள், அவரை மட்டுமே முன்னிறுத்துவார்கள். அவனுடைய வார்த்தையின்படியே ஜனங்களை வழி நடத்துவார்கள். அவர்களே பாக்கியவான்கள். நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டுமானால் தேவனில் அன்பு செலுத்துவோம், அவருடைய கட்டளை கற்பனையை அன்பு செலுத்துவோம், அவருடைய நீதி நியாயங்களை அன்பு செலுத்துவோம். தேவன் நம்மளுக்கு தேவனாகி இருப்பார். ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்துவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.